கலவரத்தை தூண்டியதாக ஆடியோ வெளியான நிலையில் மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் திடீரென்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மணிப்பூரில் 1.5 ஆண்டுகளாக அரங்கேறிய கலவரத்திற்கு பிரேன் சிங்கும் முக்கிய காரணம் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் கலவரத்தை தூண்டும் விதத்தில் பிரேன் சிங் பேசியது போன்ற ஆடியோக்கள் அண்மையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதனால் அவரிடம் விசாரணை நடத்துமாறு உச்சநீதிமன்றத்தில் குக்கி அமைப்பினர் வழக்கு தொடர்ந்தனர். அந்த ஆடியோக்களை ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு மத்திய தடயவியல் துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மறுபுறத்தில் 200க்கும் மேற்பட்டோர் இறப்புக்கு காரணமான மணிப்பூர் கலவரத்திற்கு தீர்வு காணாத பிரேன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொந்த கட்சியினரே குரல் எழுப்பி வந்தனர். மேலும் பிரேன் சிங் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்திருந்த நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். டெல்லி சென்ற அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டிருந்ததால் நெருக்கடிக்கு அஞ்சி பிரேன் சிங் பதவி விலகிவிட்டதாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 2 ஆண்டுகளாக மணிப்பூரில் பிரேன் சிங் பிரிவினையை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.